ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். ஃபஸ்ட்டு வந்து என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் எப்படி ப்ரிலிம்ஸ் வந்து மெயின்ஸ் வந்து கிளியர் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க குரூப் டூவில் வந்து அந்த 15,000 பேர் எடுத்திருக்காங்க இல்லையா, அதில் ஒரு பர்சனாக வந்திருக்கேன் அப்படின்ற வரைக்கும் தான் எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதுக்கப்புறம் வந்து செலக்ட் ஆகுமா இல்லையா அப்படின்றதுலாம் தெரியல. ஏன்னா நான் வந்து ஒரு 3 6 மார்க் கொஷின்ஸ் வந்து அட்டென்ட் பண்ண முடியல. எனக்கு அப்போ கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் எழுத முடியல. இருந்தாலும் என்னோட அந்த எழுதுனது வரைக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா எழுதுனதுனால செலக்ட் ஆகிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால தான் நான் பண்ண சில தப்புலாம் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். சரியா? நான் வந்து கோச்சிங் போயிட்டு தான் வந்து மெயின்ஸ் வந்து எழுதினேன். கடலூரில் வந்து பாண்டியன் ஸ்டடி சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டர் வந்து இருக்குது. ஓகேவா? எங்கள் சார் வந்து ரொம்ப நல்லா கோச் பண்ணுவாங்க. கடலூர்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப கம்மியாக ஃபீஸ் வந்து அங்கே தான் வாங்கினாங்க. வெறும் மெயின்ஸ்க்கு வந்து ஃபீஸ் வந்து வெறும் 6,000 மட்டும்தான் கேட்டாங்க. அதில் நான் வெறும் 5,000மோ 5,500 தான் கட்டினேன். நானே ஒரு 500 பாக்கி வச்சுருந்தேன். இருந்தாலும் எப்படி சொல்கிறது அப்படின்னா நல்லா கோச்சிங் வந்து கொடுத்தாங்க. எங்கள் சாருக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பேட்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் குரூப் 2 வந்து எழுதுகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து யாருமே எழுதுனதில்லை. எப்படியும் ஒரு 100-200 பேருக்கு மேலே எழுதினோம். அதில் வந்து இன்னும் எத்தனை பேருக்கு கிடச்சிது அப்படின்ற மாரி விஷயம் எதுவும் எனக்கு தெரியல. என்னோடய சர்க்கிளில் வந்து ஒரு 3 பேர் இருந்தாங்க. அவங்கள 2 பேருக்கு வந்து கிடச்சிருக்கு. ஓகேவா? அதனால் யாராச்சும் கடலூரில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எங்கள் இன்ஸ்டியூட்டுக்கு வரலாம். எங்கள் இன்ஸ்டியூட்டுக்கு பக்கத்தில் நிறைய இன்ஸ்டியூட் வந்து கடலூரில் மெயினில் வந்து இருக்கும்போது எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14,000 15,000லாம் ஃபீஸ் கட்டி எல்லாம் படித்தாங்க. ப்ரிலிம்ஸ்க்கே நான் சொல்கிறேன். ஆனால் வந்து மெயின்ஸ்க்கே இவ்வளோ கம்மியாக வந்து ஃபீஸ் வந்து எங்கள்கிட்ட தான் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் படித்தேன். எங்கள் சார்ட்ட வந்து நான் ரொம்ப நாளாக படிச்சுட்ருக்கேன். ஒருவேளை நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நீங்கள் குரூப் 2 எழுத போகிறீங்க இதுக்கப்புறம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கோச்சிங் சென்டர் போகிறது தப்பு இல்லை. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. டாப் டு பாட்டம் வந்து ஒன்றுமே விஷயமும் தெரியாது. எப்படி எழுதணும், என்ன கொஷின் வரும், எங்கே படிக்கணும், எதுவுமே தெரியாது. அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக கிளாஸ்க்கு போகலாம். உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னா. அப்படி இல்லை, என்னால் கிளாஸ்க்கெலாம் போக முடியாது, எனக்கு ஃபுல் கைடன்ஸும் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையும் நான் வந்து உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஓகேவா? கேட்டிருந்தாங்க நீங்கள் கிளாஸ் போனீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட் வந்துருந்தது. அதனால தான் இது சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 2 வந்து நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் எழுதுகிறேன். இதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு குரூப் 4 மட்டும் எழுதியிருந்தேன். அதில் வந்து 152 மார்க் வந்து அவுட் ஆஃப் 200க்கு எடுத்திருந்தேன். அதில் கிடைக்கல எனக்கு. அதுக்கப்புறம் வந்து அடுத்ததான் நான் எழுதினது குரூப் 2 தான். அதுதான் என்னோடய செகண்ட் அட்டெம்ப்ட். இது வரைக்கும் டிஎன்பிசியில் வந்து நான் அதுக்கு முன்னாடி காலேஜ் முடித்ததுக்கப்புறம் வந்து ஒரு வாட்டி எழுதினேன். அப்போல்லாம் டிஎன்பிசினே என்னன்னே தெரியாமல் 2-3 பேர் சொன்னாங்க எழுது அப்படின்றதுனால, அவங்களோட வற்புறுத்தலுக்காக இந்த மேரேஜுக்கு முன்னாடி. அதெல்லாம் நான் கன்சிடரும் பண்ணல, மார்க்கையும் பார்க்கல, அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. ஓகேவா? ஆனால் இப்போ வந்து எழுதுனதில் இதுதான் என்னோடய செகண்ட் அட்டெம்ப்ட். ஃபஸ்ட்டு குரூப் 4, ரெண்டாவது வந்து குரூப் 2 எழுதினேன். அதில் வந்து 147 கிட்ட எனக்கு கிடச்சிது. 149 வந்து வரும்னு நினச்சிருந்தேன். ஆனால் வந்து ஒரு 2 தப்பு, அதனால் 147 வந்து வந்துருச்சு ப்ரிலிம்ஸில். அதுக்கப்புறம் 140க்கு மேலே இருந்தாலே நீங்கள் மெயின்ஸ்க்கு படிக்கலான்னு எங்கள் சார் வந்து சொல்லிட்டாரு. ஓகேவா? 130க்கு மேலே இருந்தால் கூட வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. உடனே நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா மெயின்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். மெயின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியல்லாம் அவங்க தான் கொடுத்தாங்க. ஏன்னா எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது, எங்கே படிக்கணும் அப்படின்றதுலாம் தெரியாது. ஓகேவா? என்ன பண்ணாங்கன்னா ஸ்கூல் புக்கிலேருந்து தான், வெளியிலேருந்தெல்லாம் ஒன்றும் கொடுக்கல. ஸ்கூல் புக்கில் இருந்தே என்ன பண்ணாங்க அப்படின்னா மெட்டீரியல்ஸ் வந்து எங்கெல்லாம் படிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பிரிண்ட் போட்டு ஸ்கூல் புக்கில் இருக்கிற கண்டென்ட்டே எடுத்து அழகாக கொஷின் ஆன்சர் மாதிரி பிரிண்ட் போட்டு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் மற்ற அகாடமி, பெரிய பெரிய அகாடமிலாம் இருப்பாங்க இல்லையா, ஏற்கனவே நான் 10-15 தடவை குரூப் 2 எக்ஸாம் எழுதி எல்லாரையும் பாஸ் பண்ண வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட இருந்தெல்லாம் வந்து கைடன்ஸ்லாம் வாங்கி எங்கள் சார் வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து டெஸ்ட் வந்து
ஆஃப்டர் மெயின்ஸ் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே நாங்கள் மெயின்ஸுக்கு வந்து ஒரு 2-3 டெஸ்ட்லாம் எழுதினோம். அப்போ கொஞ்சம் லாகிங்காக அப்படியே ஸ்லோவாக போயிட்டே இருந்தது, படிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் மெயின்ஸ் வந்த உடனே என்ன ஆச்சு அப்படின்னா, நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நிறைய பேர் வந்து பாஸ் பண்ணிவிட்டு திரும்பி கிளாஸ்க்கு வந்து ஜாயின் பண்ணாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ஒரு நல்ல விஷயமா நான் எதை பார்க்குறேன் அப்படின்னா, ப்ரிலிம்ஸ் முடித்த கையோட மெயின்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணது தான். ஏன்னா இப்போது 2-3 பேர் வந்து விட்டுருக்காங்க இல்லையா, அவங்களாம் எதனால் அப்படின்னா அந்த ரைட்டிங் வந்து ஸ்பீடு வந்து பத்தாமல் இருந்ததுனால தான். நாங்கள் முன்னாடியே வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்ததுனால ஸ்பீடு வந்து கொஞ்சம் பிக்கப் பண்ண முடிஞ்சுது. என்னோடய பேப்பரில் வந்து நான் நிறையா என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னா, நான் வந்து நல்லா கதை எழுதுவேன். சார் வந்து நிறைய எழுதாத 6 மார்க் கொஷினுக்கு எழுதுறதுக்கு வந்து நான் வந்து 15 மார்க் எழுதுகிற அளவுக்கு நிறைய வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் எனக்கு உள்ள ஒன்று விஷயம் வந்து அதிகமாக இருக்காது. நான் அந்த இயரு, அதுக்கப்புறம் முக்கியமான டேட்டாஸ்லாம் வரும் இல்லையா, அதெல்லாம் எனக்கு எக்ஸாமுக்கு அதனால படிச்சுட்டு தான் போவேன். ஆனால் அவங்க போய் எழுதும்போது மறந்துடும். ஆனால் வந்து மற்ற விஷயங்கள்லாம் வேர்டிங்ஸில் வந்து நிறைய எழுதுவேன். அதுதான் சார் வந்து அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க, நிறைய வேர்டு எழுதாத, அப்புறம் நீ பின்னாடி கொஸ்டின் எழுதுறதுக்குலாம் டைம் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால என்ன ஆகும் அப்படின்னா, ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் லாஸ்ட் டெஸ்ட் வரைக்குமே இதை சொல்லிகிட்டே இருந்தார். அதனால அதை மாற்றிக்கவே முடியல. அதனால தான் வந்து ஒரு 3 6 மார்க் வந்து என்னால் எழுத முடியாமல் போயிடுச்சு. அதனால் நீங்கள் எழுதும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டென்ட் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் படிச்சுக்கிட்டு, உங்களுக்கு வந்து கீ பாயிண்ட்டுன்னு இருக்கும் இல்லையா ஒரு கொஷினுக்கு, அதை மட்டும் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே வந்து மார்க் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு 4 சிலபஸ் தான் நம்மளுக்கு வந்து இருக்கும். ரொம்பவே ஈஸியான சிலபஸ் தான் இருந்துச்சு குரூப் 2ல். நம்மளுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் குரூப் 4 படிக்கிறத விட குரூப் 2 ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் ப்ரிலிம்ஸு கிளியர் பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா, மெயின்ஸுக்கு வந்து நம்ம எல்லாருமே காலேஜ்லாம் படிச்சுட்டு தானே வந்திருக்கோம். அங்கே செமஸ்டருக்கு படிக்கிற மாதிரி நம்ம ஒரு 4 சப்ஜெக்ட் எடுத்து வச்சுக்கிட்டு அதை படித்து, ஆனால் அங்கே எழுதுறதை விட இங்கே எழுதுறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை மட்டும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னாலே போதும், நம்ம நல்லா கிளியர் பண்ணலாம். ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது. எனக்கு வருமா வராதான்லாம் தெரியல. ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு 15,000 ரேங்க்குள்ளே நான் வந்ததுக்கு என்னெல்லாம் ரீசன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். ஓகேவா? அடுத்தது வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, 4 சிலபஸ் இருக்குது. சிலபஸ் தனித்தனியாக எடுத்து கொடுத்துட்டாங்க. சிலபஸ்க்கு என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்கிறதையும் சொல்லிட்டாங்க. ஓகேவா? அதில் முக்கியமாக வந்து கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியதாக சார் சொன்னது வந்து சயின்ஸ் வந்து பார்க்க சொன்னார். சயின்ஸு, கரண்ட் அஃபேர்ஸு, பாலிட்டி, இது 3 தான் வந்து நம்மளுக்கு நல்ல ஸ்கோர் வந்து கொடுக்கும். அடுத்தது வந்து இந்த சோஷியல் இஷ்யூஸ்னு ஒரு டாபிக் இருக்கும் இல்லையா, அது வந்து எல்லாருமே எழுதுவாங்க. எல்லாருக்குமே வந்து ஒரே மாதிரி அதில் வந்து மார்க் கொடுக்க முடியும். ஏன்னா இப்போ வறுமை அப்படின்னாலே வறுமையை பற்றி எல்லாராலையும் எழுத முடியும். அதே மாதிரி இப்போ ஊழல் அப்படின்னா ஊழல் பற்றி எல்லாராலையும் எழுத முடியும். அந்த மாதிரி டாபிக் வைஸ் பார்க்கும் பொழுது அதுலலாம் வந்து நம்மளோட பேப்பர் வந்து தனியாக தெரியாது. ஆனால் சயின்ஸில், கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்கும்பொழுது நம்ம பேப்பர் தனியாக தெரியும். அதனால் அந்த மாதிரி விஷயத்த வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அடுத்து டெய்லியும் வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எழுதுறது பார்க்கறது தான். ஓகேவா? இப்போது ஆஃப்டர் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நான் ஒன்று நினச்சிருக்கேன். என்ன அப்படின்னா, ஹேண்ட் ரைட்டிங் பார்க்குறாங்க. நீங்கள் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தால் பார்க்குறாங்களா என்னன்னு தெரில, ஆனால் தமிழ் மீடியத்தில் பார்க்குறாங்க. என்னோடய ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஓகேவா? ரொம்ப மோசமாலாம் இருக்காது. எப்படி சொல்கிறது, ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ற அளவுக்கு என்னோடய ஹேண்ட் ரைட்டிங் இருக்கும். அது வந்து இப்போது எனக்கு ப்ளஸ்ஸாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? ஏன்னா என் கூட ஒரு அக்கா படிச்சிருந்தாங்க. அவங்க நல்லா எழுதுவாங்க, சூப்பராக படிப்பாங்க. ஆனால் அவங்களுக்கும் அப்போ உடம்பு சரியில்லை அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் அவங்களோட ஹேண்ட் ரைட்டிங் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் சுமாராக இருக்கும் அப்படின்றதுனால அவங்களுக்கு கிடைக்கலையோன்னு எனக்கு ஒரு பக்கம் டவுட்டாக இருக்குது. ஓகேவா? ஏன்னா நான் வந்து 3 6 மார்க் எழுதலை, அவங்க வந்து ஒரே ஒரு 6 மார்க் தான் எழுதலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு கிடைக்காம இருக்கிறதுக்கு வேறு எந்த ரீசனுமே இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஓகேவா? அப்போது தமிழில் எழுதுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஹேண்ட் ரைட்டிங்கை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி என்னோடய ப்ரெசன்டேஷனும் நல்லா தான் இருக்கும். சரியா? கொஷின் வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்றதும் நல்லா தான் இருந்துச்சு. நான் சில தப்புலாம் பண்ணியிருந்தேன். நான் ஆரம்பத்தில் எழுதும்போது நிறைய ஸ்பேஸ் விட்டு எழுதுறது அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அதெல்லாம் வந்து சார் வந்து பார்த்து திருத்தி சரி பண்ணி விட்டாங்க. நீங்கள் பெஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் எதுவுமே தெரியல அப்படின்னா வந்து ஒரு கோச்சிங் கிளாஸ்க்கு போகலாம். ஏன் அப்படின்னா, கோச்சிங் கிளாஸ் போகும்போது தான் அவங்க தான் நம்மளை வந்து படிக்க வைப்பாங்க அப்படின்றது இல்லை. நம்ம பண்ணுற ஒரு சின்ன சின்ன தப்பெல்லாம் அவங்க சொல்லி தந்துட்டாங்க அப்படின்னா போதும். அதுக்கப்புறம் நம்ம வந்து வீட்டில் இருந்து கூட படித்து பாஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களால் அப்படிலாம் போக முடியாது அப்படின்னா, நெட்டில் ஆன்லைனில் பார்த்தீங்க அப்படின்னா ஏபிஜே அப்துல் கலாம் கோச்சிங் சென்டர் இருக்கு இல்லையா, அவங்களோட டெஸ்ட்லாம் நான் நிறைய பார்ப்பேன். ஆனால் டெஸ்ட் வந்து நான் டெஸ்ட்டு எழுதுவேன். நான் நிறைய
நிறைய டெஸ்ட்டு எழுதி அவங்களுக்கும் அனுப்பியிருக்கேன். அப்போ வந்து ரேங்க் வரும்பொழுது நிறைய பேர் எழுதுவாங்க இல்லையா அந்த மாதிரி இன்ஸ்டியூட்லலாம். அதில் வந்து நம்ம எந்த நிலமையில் இருக்கோம் அப்படின்றதுலாம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கும். நீங்கள் காசு கொடுத்து கிளாஸ்க்கு போயே ஆகணும் அப்படின்றது அவசியம் இல்லை. இந்த ஏபிஜே டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் வந்து சொல்லுவாங்க. அவங்க சொல்லும்போது எனக்கு எங்கள் சார் சொன்ன அதே தான் சொன்னாங்க. வேர்டிங்ஸ் அதிகமாக இருக்குது, அதுக்கப்புறம் மேட்ரு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதை பார்த்துக்கோங்க, கொஞ்சம் ஃபேக்ட்லாம் கொடுங்க, இஎஸ்லாம் கொஞ்சம் போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்போது வீட்டில் இருந்து படிக்கிறீங்க, குரூப் 2 மெயின்ஸ் படிக்கிறீங்க, உங்களுக்கு குரூப் 2ல் வேலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போலேருந்தே ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ரெண்டுத்துக்கும் சேர்த்து நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகேவா? இந்த சோஷியல் இஷ்யூஸை மட்டும் வந்து ஜஸ்ட்டு பார்த்துக்கிட்டு ப்ரிலிம்ஸ்க்கு வந்து நீங்கள் படிக்கும் பொழுது பாலிட்டி படிப்பீங்க, அதுக்கப்புறம் வந்து சயின்ஸ் படிப்பீங்க, அதுக்கப்புறம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிப்பீங்க. இந்த 3 விஷயமும் வந்து நம்ம இப்போலேருந்தே நல்லா டீப்பாக படித்து வச்சுட்டோம் அப்படின்னா, இப்போ நம்ம மைண்டில் நினைக்கிறத நம்ம கையில் எழுதணும், அந்த அளவுக்கு நம்ம ஃபாஸ்ட்டாக எழுதணும், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். சரியா? அதுக்கப்புறம் சோஷியல் இஷ்யூஸ் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், அதை நம்ம படிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கதை மாதிரி தான் இருக்கும், சில டேட்டாஸ் மட்டும் வரும் நடுவில், அதை மட்டும் நம்ம படிச்சுக்கலாம். சரியா? அதனால் குரூப் 2 மெயின்ஸ் எழுதுறது ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது. ப்ரிலிம்ஸ் வந்து கொஞ்சம் பார்த்து படிக்கணும். ப்ரிலிம்ஸை நீங்கள் நல்லா கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண உடனே நம்மளுக்கு ஒரு 2 விஷயம். ஒன்று, ப்ரிலிம்ஸே கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்ற சந்தோஷம் ஒன்று வரும். ரெண்டாவது வந்து கஷ்டப்பட்டு படித்து ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணியிருக்கோம், மெயின்ஸ் எப்படியாவது படிச்சிடணும் அப்படின்ற மாதிரி தோணும். இந்த 2 விஷயமே நம்மளை பூஸ்டப் பண்ணி கூப்பிட்டுட்டு போயிடும். அதனால் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இதை வந்து கேட்டிருந்தாங்க, அதனால தான் நான் இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஜஸ்ட் வந்து நான் எப்படி எழுதினேன் படித்தேன் அப்படின்ற விஷயம் மட்டும் தான் இதில் சொல்லியிருக்கேன். ஓகேவா? நம்மளுக்கு குரூப் 2 ப்ரிலிம்ஸ் முடிச்சதுக்கப்புறம் மெயின்ஸ் வரும்பொழுது கண்டிப்பாக இது சம்மந்தமாக நம்ம படிக்க வேண்டிய எல்லா வீடியோஸும் போடுவேன். நானும் வந்து இப்போ குரூப் 2 மெயின்ஸ் மறுபடியும் படிச்சுட்டு தான் இருக்கேன். ஓகேவா? இதில் வருமா வராதா அப்படின்றதுலாம் எனக்கு டவுட்டாக இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம எழுதுனது நம்மளுக்கு தானே தெரியும். ஒரு 18 மார்க்குக்கு எக்ஸாமே எழுதலை, அவங்களே வந்து எழுதுகிற கொஷினுக்கு பாதி மார்க் தான் போடுவாங்க. அப்போது நம்ம எந்த நிலமையில் இருக்கோம் அப்படின்றதெல்லாம் ரேங்க் லிஸ்ட் விட்டால் தெரிஞ்சிருக்கும். அதனால் எதுவும் தெரியல அப்படின்ற பட்சத்தில் அதை நம்பி இருக்க முடியாது. அதனால் நானும் படிச்சுட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டு இல்லை ஏதாச்சும் வீடியோஸ் வந்து இது ரிலேட்டடாக வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அதை பற்றி போடுறேன். இது வரைக்கும் நான் சிம்பிளாக வந்து நான் எப்படி பாஸ் பண்ணேன் அப்படின்றத மட்டும் சொல்லியிருக்கேன். ஓகேவா? உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் ப்ரிலிம்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சொன்ன மாதிரி பாலிட்டி நல்லா படிச்சுக்கோங்க, சயின்ஸை நல்லா படிச்சுக்கோங்க, கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக நம்மளோட ஸ்டேட்டாக இருக்கட்டும், சென்ட்ரலாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் நல்லா படிச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே போதும். ரொம்ப ஈஸியான விஷயந்தான். கண்டிப்பாக எல்லாராலையுமே குரூப் 2 மெயின்ஸ் வந்து கிளியர் பண்ண முடியும். ஹேண்ட் ரைட்டிங் மஸ்ட்டு, ஸ்பீடு மஸ்ட்டு. ஓகேவா? ஸ்பீடு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போலேருந்தே நீங்கள் எழுதினா மட்டும்தான் உங்களால் எழுத முடியும். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோட்ஸ் வந்து எப்பயுமே எழுதுவேன். நோட்ஸ் எழுதுவேனே கொஞ்சம், அந்த நோட்ஸை திருப்பி பார்க்க மாட்டேன். ஆனால் நோட்ஸ் எழுதுவேன்ல, அந்த அப்போ தான் எனக்கு ஹேண்ட் ரைட்டிங் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆச்சு. நோட்ஸ் எழுத ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் டெஸ்ட்டு எழுத ஸ்பீடும் வந்துச்சு. ஓகேவா? ஃபஸ்ட்டு எழுதும் பொழுது சயின்ஸ் மட்டும் தான் டெஸ்ட் வச்சாங்க. சயின்ஸில் வந்து 10th புக்கு 9th புக்கிலேருந்து டெஸ்ட் வைக்கும்போது படிச்சுட்டு போய் கடகடன்னு எழுத முடிஞ்சுது. ஆனால் பாலிட்டி, சோஷியல் இஷ்யூஸ்லாம் வரும்பொழுது நம்மளுக்கு எழுதுறதுக்கு வந்து நிறைய இருக்க மாதிரி இருந்துச்சு, டைமே பத்தாத மாதிரி இருந்துச்சு. ஓகேவா? அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட டைமு, அதாவது ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஹேண்ட் ரைட்டிங்கை பார்த்துக்கணும். இது ரெண்டையும் பார்த்துக்கிட்டு நான் சொன்ன அந்த 3 சப்ஜெக்டை நல்லா படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் மெயின் சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் படிக்கணும்னு. அதை பார்த்துட்டு படிச்சுட்டிங்க அப்படின்னா மெயின்ஸ் பற்றி கவலைப்படாமல் ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ணிவிடுங்க. ஓகேவா? மெயின்ஸ் வந்து நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் வந்து ரைட்டிங் வந்து ஒரு நாளைக்கு இப்போலேருந்தே ஒரு 1/2 hourலேருந்து 1 hour வந்து எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்போ வந்து ஸ்பீடை வந்து நம்மளால் பிக்கப் பண்ணிக்க முடியும். ஹேண்ட் ரைட்டிங்கை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.